அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மேச ராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இவர்கள் நீதிமான்களாக இருக்கக்கூடியவர்கள். 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் மேச ராசி முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அநீதிகளை கண்டு பொங்குபவர்களாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் கோபக்காரர்களாக இருப்பாங்க. எதிலுமே எவரையுமே சார்ந்திருக்க மாட்டாங்க. ஆனால் கூட்டமாக நண்பர்கள் உறவினர்கள் கூடியிருப்பதே விரும்பக்கூடியவர்கள். எந்த செயலுமே துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இருப்பாங்க. எவரையும் எளிதில் நம்பிவிடுவார்கள். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் தப்பித்தவறி துரோகம் இழைத்து விட்டால் அதன் பிறகு அவர்களுக்கு பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. மேசராசிக்காரர்களின் பலவீனம் என்று பார்த்தார் கோபம்தான். தவற்ற உணர்ந்துவிட்டால் வயதில் சிறியவர்களாக இருந்தாலுமே மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிலுமே தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். அப்படி முடிவெடுத்து விட்டால் யார் என்ன சொன்னாலுமே மாற்ற மாட்டாங்க. அதன் விளைவுகளை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இவர்கள் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும். வாழ்க்கையில் 28 வயதுக்கு மேல் படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடியவர்கள். இவர்களின் மத்திய வயதுக்கு மேல், அதாவது 45 வயதுக்கு மேல் பெரும் சாதனைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. முன்கோபம்தான் இவர்களது பலவீனம். ஆனால் இவர்களின் கோபத்தில் உள்ள நியாயத்தை இவர்களிடமிருந்தே புரிந்து கொண்டு மீண்டும் நல்ல விதமாக பழகக்கூடியவர்கள். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னொரு முக்கிய குணாம்சம், இவர்கள் தேனீயை போல சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டே இருப்பாங்க. 1 மணி நேரம் கூட இவர்களால் எதுவும் செய்யாமல் உட்கார்ந்திருக்க முடியாது. இவர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் எதுவும் செய்யாமல் கொஞ்ச நேரம் சும்மா இரு என்றாலே போதும். இப்படிப்பட்ட பொது சிந்தனைகளை சற்று தூக்கலாக இருக்கக்கூடியவர்கள் தான் மேசராசி. மேசராசியில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் அற்புதமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சிரமம் இருக்கும். சில இடங்களில் உழைப்பு போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சம்பள உயர்வு வரலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் போராட்டங்களை தாண்டி வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் நல்ல பெயர் ஏற்படலாம். வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய தொழிலில் வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும், குடும்பத்தில் இருந்த உங்களுக்கு சர்ச்சைவுகள் மறையக்கூடியதாகவும், பிள்ளைகளால் சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகக்கூடியதாகும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க முயற்சி இல்லாமல் நீங்கள் உழைக்க வேண்டும். கலைத்துறையில் அரசு ஆதரவு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாகவும், புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வருமானத்தை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்குது. புதிய முதலீடுகளில் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு மிக்க ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சுக்கிரன் 12ல் இருப்பதால் கலைத்துறையில் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவீங்க. வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக நடக்க வேண்டாம். புதிய முதலீடுகளில் ஆய்வு பண்ணி செய்ய வேண்டும். மேசராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. திருச்செந்தூர் முருகனை வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே தீரும். அது மட்டும் இல்லாமல் மேசராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியம் உண்டாகும். குடும்பம், வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். சகோதரர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கக்கூடியதாகும். உங்களுடைய கோபம், படபடப்பு குறையும். எதிர்பார்த்த செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். அவ்வப்போது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல், பணவிரையும் நீங்கும். புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மனதில் உங்களுக்கு வியாபாரம் பற்றிய கவலைகள் அகலக்கூடியதாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு இனிமையான செய்திகள் வந்து சேரும். வேலையை பொறுத்தவரை மனதிற்கு பிடித்த செய்யக்கூடிய ஒரு வேலையாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். படிப்படியான ஒரு சூழ்நிலை காணப்படலாம். பெண்கள் எந்த ஒரு காரியத்திலுமே ஈடுபடும் பொழுது யோசித்து செயல்படுத்துவது நல்லது.
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடியதாகும். பூமி, வீடு, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கோபம், படபடப்பு குறையக்கூடியதாகவும் எதிர்பார்த்த செலவுகள் உண்டாகலாம். அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்படும். தாயின் உடல்நல கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் நீங்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு துரிதமாகும். மனதில் வியாபாரம் பற்றிய கவலை அகலக்கூடியதாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மனதிற்கு இனிமையான வார்த்தை பேசுகளை செயல்களில் செய்து காட்ட வேண்டியது நல்லது. உங்களுடைய வேலையை மனதிற்கு பிடித்த மாதிரி நீங்கள் செய்வீங்க. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகக்கூடியதாகும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றமாக இருக்குது. பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். பெண்கள் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் பொழுது யோசித்து செய்வது நல்லது. கலைத்துறையில் வீண் அலைச்சல்கள் அகலும். சுப செலவுகள் உண்டாகலாம். மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது. மதிப்பெண்கள் பெற உதவும் எந்த ஒரு காரியத்தையுமே யோசித்து செய்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தர்களுக்கு கௌரவமான பதவி உயர்வுகள் உண்டாகலாம். வேலை பளு சற்று அதிகரித்து காணப்படலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெற முடியும் என்றாலுமே கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் மிகவும் அனுசரித்து செல்ல வேண்டும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பயணங்கள் குறைத்து கொள்வதால் அலைச்சல் குறையும். மாணவர்கள் தேவையற்ற நண்பர்களுடைய சகவாசத்தை தவிர்ப்பது நல்லது. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் பொழுது நீங்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. துர்க்கையம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் தேவையற்ற அலைச்சல், டென்ஷன் அதிகரிக்கக்கூடியதாகும். உங்களுடைய உடல்நலில் பாதிப்பு உண்டாகக்கூடிய வகையில் இருக்குது. உற்றார் உறவினர்களுடன் வீண் கருத்து வேறுபாடுகள், உங்களுடைய முயற்சிகளில் தடைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. நினைத்த காரியத்தை நிறைவேற்ற முடியாது. முருகப்பெருமானை வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். முருகனின் அருள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலையும் நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கலாம். எதிர்பார்த்த பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்க வேணும். அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. திடீர் செலவுகளால் உங்களுடைய மனதில் சஞ்சலம் ஏற்படலாம். 3வது நபர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் என்பதால் பேசும் பொழுது பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் சக மாணவர்களை அனுசரித்து நீங்கள் செய்ய வேண்டியது நல்லது. உங்களுடைய வேலைகளில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலம். தற்பொழுது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஊதிய உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி வரும். பற்று வரவு நல்ல முறையில் இருக்குது. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைச்சிருக்கு. பங்குதாரர்களுடன் அனுசரணையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் பண பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்குது. புகுந்த வீட்டு உறவினர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய வகையில் ஓரளவு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலையும் நீங்கள் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை கொண்டு வரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் நிமித்தமான நல்ல ஒரு பயணம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமானை நீங்கள் மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுமே தீரக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு சுப செலவுகள், ஆன்மீக பயணங்கள் உண்டாகும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். தடையின்றி நிறைவேறும் உன்னதமான ஒரு நேரம். குடும்ப சுப நிகழ்ச்சிகளுக்காக திட்டமிடல் கைகூடும். உறவினர்களுக்கிடையே கசப்புணர்வுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படலாம். அரசியலில் உள்ளவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். நண்பர்களுடன் இணக்கமான ஒரு சூழல் நிலவலாம். உத்தியோகத்தில் கடின உழைப்பிற்கு ஏற்ற ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்ட பொருளாதார நிலையில் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு நிலை ஏற்படக்கூடியதாக இருக்குது. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.